ஹாய் ராணி, உட்கார். எங்க நீ வராம போயிடுவேன்னு நினைச்சேன். நான் இப்ப வராம இருந்திருந்தா நீங்க ஃபாதர் முன்னாடியே வந்து என் கையை பிடிச்சி எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பீங்க. ஐயா தைரியத்தை தெரிஞ்சுட்டா சரிதான். எவ்வளவு தைரியம் இருந்தா வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போவேன்னு பொய் சொல்லுவீங்க. இத பார், பொய் சொல்லாம இந்த உலகத்துல எவன் காதலிச்சிருக்கான்? நீ மட்டும் நான் உண்மையா சொல்லிட்டா வந்திருக்கேன். நான் என்ன ஒரு பொய் தானே சொன்னேன், அதுக்கு என்ன தண்டனை? சைக்கிள் வந்துச்சு. ஐயோ சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் வந்தா என்ன எது கட்டி பிடிக்கணும்? அதனே சைக்கிள் வந்தா ஒன்னது கட்டி பிடிக்கணும். கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா விட மாட்டீங்களே. ஐயோ என்னாச்சு? ரத்தம். உன்னை பாத்துட்டு சைக்கிள் ரிப்பேர் பண்ணானா ஸ்போக்ஸ்ல வரல விட்டேன், அதான் காயம். இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதா உடம்பெல்லாம் பிளேடால கீறிட்டு வந்திருப்பனே. டேய் சோமு, நீயோ என்ன வேலை தேடிக்கல, சீனுவோ ரொம்ப கஷ்டப்படுறான், நீ ஏன்டா அவன்கிட்ட போய் 200 ரூபாய் கடன் கேட்ட? பீட்டர், கடன் கேட்டது எனக்காக இல்ல, வேற யாருக்கு? உங்க ஃபாதருக்காக. ஃபாதருக்கா? நீ என்ன சொல்ற? ஆமா பீட்டர், உனக்கும் ராணிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொன்னேன். எனக்கு ராணிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் கடன் கேட்டிருக்கீங்கல்ல? எஸ், அதுக்காக தான் கேட்டேன். அப்படின்னா உங்களுக்கு வர்ற வருமானத்துல எங்க 2 பேரையும் படிக்க வைக்க கஷ்டப்படுறீங்க தான் அர்த்தம். எதையாவது நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதே பீட்டர். ஃபாதர், உங்களுக்கு ஒரு மகன் மகள்ங்கிற பொறுப்பு இருக்கிற மாதிரி எனக்கும் ஏன் தங்கச்சி ஏன் ஃபாதர்னு வாழ்க்கையில சில பொறுப்புகள் இருக்கு. இதே கஷ்டம் உங்களுக்கு நீடிச்சதுன்னா நாளைக்கு என் தங்கச்சியோட படிப்பு. அதனாலதான் ஃபாதர், இன்னையிலேருந்து நான் காலேஜுக்கு போக போறதில்ல. தங்கச்சி மட்டும் நல்லா படிக்க வைங்க. பீட்டர், கவலைப்படாதீங்க ஃபாதர், நான் ஆம்பளை புள்ள, எனக்கு கையும் காலும் நல்லா பலமாவே வளர்த்து கொடுத்துருக்கீங்க. ராணி பொம்பளை புள்ள, அவளுக்கு உங்களையும் என்னை விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கா? அதனாலதான் சொல்றேன், நீங்கள் நானும் சேர்ந்து அவளை நல்லா படிக்க வைப்போம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம். பட் பீட்டர், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. ஐ எம் சாரி ஃபாதர், இந்த விஷயத்துல மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஓஹோ, நீங்க தான் அந்த 3 பெரிய மனுஷங்களா? 3 பேர்னு சொல்லாதீங்க, ஒரு ஆள்னு சொல்லுங்க. யாரு? இவர் தான் ஆர் சீனிவாசன். மேடம் மேடம், நான் சொன்ன மேடம், இதெல்லாம் பிரின்சிபால் காதுக்கு போனா மனசு சங்கடப்படுவாங்கன்னு சொன்னா கேட்டானா? இப்ப மாட்டிட்டல்ல. எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், அதுலயும் தங்கமான பையன். நான் ஒழுங்கா தியேட்டர்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். தியேட்டர்லயா? காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளு தாறுமாற காதலிக்க கத்து கொடுத்து என்ன அநியாயம் பண்ணிவிட்டாருங்க. வேணா 24 நம்பர் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். எதை படிக்க வந்தானா கட்டளை எழுத வந்தானா? அது மட்டும் இல்ல மேடம், என்னையும் காதல் வழியை சிக்க வச்சு லட்சக்கணக்கா ஹோட்டல்ல செலவு பண்ணி வச்சுட்டான். என் காதுல இருக்கிற கம்மல், மூக்குத்தி, நெக்லஸ், ஒட்டியானா எல்லாத்தையும் அடகு வச்சிட்டேன். அதை விட பெரிய காரியம் ஒண்ணு பண்ணாரு. என் தங்கச்சி ஒழுங்கா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை இன்னொருத்தனோட கூட்டி கொடுத்துட்டாரு. அது காரணம் சீனிவாசன் தான். ஓடி போண்டு யாரு கூட இல்ல, எங்க அண்ணன் கூட தான். ஏன்டா அதவே சொல்றேன்? குடும்பத்தையே கெடுத்துட்டான். எனக்கு இங்க காதலிக்க கத்து கொடுத்தாரு, ஆனா எந்த பொண்ணு எனக்கு காதலிக்கல. இவன் யார கேட்டான்னு தெரியுமா மேடம்? அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சு விடுவேன். தப்பு பண்ணிட்டு அதிகாரம் பேசுறியா? மேடம், இவனை பேச விட்டுறாதீங்க. ஓகே, நீங்க 2 பேரும் போலாம். அப்ப இவரு இங்கே இருக்கட்டும். ரொம்ப குறைஞ்சு போச்சு. எவ்வளவு குறைஞ்சு போச்சு? போன டேர்ம் 80 மார்க் வாங்கியிருந்தேன், இப்போ 50 தான் வாங்கியிருக்கேன். நல்ல வேளை நம்ம 35 அப்படியே இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி மார்க் குறைஞ்சது? படிக்கிற நேரத்துல பாதி நேரம் ஒன்ன நினைக்கிறதுனாலதான். ஹீரோ. அப்போ ஒன்று பண்றேன், நான் படிப்பை நிறுத்திட்டு ஊருக்கு போயிடுறேன், நீ நிறைய மார்க் வாங்கி. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத, முழு மார்க்கும் மொத்தமா போயிடும். குட் மார்னிங் முரளி. குட் மார்னிங். உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? அது என்னன்னா, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத பத்தி தான். திடீர்னு உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? அது இல்லப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு எது கிடைச்சாலும் 4 பேரும் பிரிச்சுக்குவோம். இப்ப கூட பாரு, ஒரு சிகரெட் தான் இருந்துச்சு, 4 பேரும் குடிக்கலையா? காலையில இவன் ஒரு பாட்டில் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்தான், இவன் மட்டுமா குடிச்சான்? எல்லாரும் தான் குடிச்சோம். நீ நல்லவன்னா உங்ககிட்ட ஒண்ணு இருந்தா நாம தானே ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன, குடிச்சுட்டா போச்சு. நான் சொல்லல முரளி நல்லா வந்தானே. ராணி ஏதோ கேக்குறாங்க, கொடுத்துட்டு வரேன், கொஞ்சம் தள்ளி இருந்து. வாங்கிக்கிறீங்களா?
ஃபாதர் காலேஜுக்கு நேரமாச்சு, நான் வரேன். வாமா. இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 14th. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளாச்சே, என்ன சொல்லி பார்க்கலாம்? குட் ஃப்ரைடேயா? நோ. சர்ச்ல ஏதாவது ஃபெஸ்டிவலா? நீங்களே சொல்லிடுங்க ஃபாதர். இன்னியோட என்கிட்ட நீ வந்து சேர்ந்து 18 வருஷம் ஆகுது. என்ன பொறுத்தவரை உனக்கு இன்னைக்கு 18வது பிறந்த நாள். என்னோட பர்த்டேயா ஃபாதர்? ஆமா. இன்னைக்கு சாயங்காலம் நீ காலையில இருந்து வந்தப்புறம் உன் பர்த்டேய பிரமாதமா கொண்டாட போறேன். எதுக்கு ஃபாதர் இதெல்லாம்? வருஷா வருஷம் பர்த்டே கொண்டாட நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? என்னைக்குமே நீ எனக்கு குழந்தைதாம்மா. எப்பவுமே நீ சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கணுங்கிறதாம்மா என்னுடைய ஆசை. உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம். இன்னைக்கு என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணங்கிறத நான் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. உங்க கையால நீங்க செய்யற ஆசீர்வாதமே நான் ஆயுள் பூராவும் இதே சந்தோஷத்தோட வாழ்ந்துட முடியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். God bless you. Many many happy returns of the day. God bless you child. வெறும் வாழ்த்து மட்டும் தானா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இந்த அண்ணன் ஓடி போய் கொண்டு வந்துருவான். ஃபாதர் ஒரு 200 ரூபாய் கொடுங்க. Oh yes, தரேன். பாத்தியா என்னமோ நீ சம்பாதிச்சு ஃபாதர் கிட்ட கொடுத்து வச்சது மாதிரி இல்ல கேக்குற. நீயே சம்பாதிச்சு அந்த காசுல எனக்கு என்னைக்கு பிரசன்டேஷன் வாங்கி தரியோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன். Very good. ஓஹோ, நீ அப்படி வரியா? இந்த பாரு, நீ காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ள நானே என் கையால உழைச்சு சம்பாரிச்சு அந்த காசுல உனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கேன் பாரு. பார்க்கலாம். நான் வரேன் ஃபாதர், நான் வரேன். Okay. பாய். வரம்பா. உங்களுக்கு என்ன வேணும் சார்? இந்த கடையில இருக்கிறதுலயே குயின் எலிசபெத் போடுற மாதிரி பிரமாதமான ஒரு Dress ஒரு 125 ரூபாய்க்குள்ள ஒன்னு எடுத்துக்காட்டு. குயின் எலிசபெத் எங்கேயாவது 125 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடுவாங்களா சார்? அதையே கேட்டேன், அந்த மாதிரியா? இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்க. நீ சுத்த, நானே பாத்துக்கிறேன். இந்த Dress நல்லா இருக்க. இது என்ன விலை? 175 ரூபாய் சார். கொஞ்சம் ஜாஸ்தி தான், பரவாயில்ல, பேக் பண்ணு. சார் இது வேற ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. யோ, இது என்ன ஹோட்டலா ஆர்டர் பண்றதுக்கு? எவனாவது கையில காசு இல்லாத ஆர்டர் பண்ணிருப்பான். நான் ஃபுல் பணம் தரையா, பேக் பண்ணு. சாரி சார், இதுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அட என்ன அவங்ககிட்ட பெரிய வம்பா போச்சு. இதெல்லாம் யாரும் ஆர்டர் பண்ணலையா? கிடையாது சார். இது வேணா எடுத்துங்களேன். இது நல்லா இருக்கு. இது என்ன விலை? 10 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்ல, பேக் பண்ணு. இந்த பாரு, பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணோம், பியூட்டிஃபுல்லா பேக் பண்ணு. உன்னை காலைல தனியா பார்க்கணும் தவிச்சிட்டு இருக்கேன். அதான் காலையிலேயே பார்த்து பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்களே. விஷ் பண்ணிட்ட போருமா, பிரசன்டேஷன் கொடுக்கணுமா? பிரசன்டேஷனா? ஆமா, உனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இதெல்லாம் எதுக்கு முரளி? உனக்காக தான். many many happy returns of the day. Thank you முரளி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் மேட்னி ஷோக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ, சினிமாக்கா? நான் வர மாட்டேன்பா. எங்க அண்ணன் பார்த்தா கொன்னுடுவான். என்ன அண்ணா அப்பா நீட்டு? அவங்க ரெண்டு பேரும் கேட்டா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இத பாரு, இன்னைக்கு உன் பிறந்த நாள், ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வருவோம். யாராவது பார்த்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு முரளி. நான் சொல்றேன்ல. சரி வரேன். என்ன படம்? காதல் படுத்தும் பாடு. இந்த படம் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். நானும் அதே கேள்வியை தான்டா கேட்க நினைச்சேன். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட எங்கேயாவது ஹோட்டல்ல ரூமை போட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே. பாரு, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல, உங்க வேலையை பார்த்து போறீங்களா? எங்கடா போறது? ஒண்ணு பண்ணுவோம், 2 பேரும் தியேட்டருக்கு போவோம். நீங்க ஸ்கிரீன்ல படத்தை பாருங்க, நாங்க உங்களை பாக்குறோம். தம்பி, நாம 2 பேர் சந்திச்சு 1 வாரம் கூட ஆகல, தழும்பு மாறத்துக்குள்ள தப்பு பண்ண பாக்குறீங்களே. ச்சே, வாங்க முரளி, கண்டவன் கூட நான் பேசிக்கிட்டு. இத பாருடா, நாங்க 2 பேரும் தியேட்டர் தான் போறோம். தைரியம் தாங்க, வா சந்திப்போம். அடிக்கிறத தவிர மிச்சம் எல்லாம் பண்ணுங்க. சம கரியுது. டெக்கரேஷன்லாம் எப்படி ஃபாதர்? பிரமாதமா இருக்கு. ஆமா, மணி 5:30 ஆக போகுது, இன்னும் ராணியை காணுமே. ஆமா, காலேஜ் 4:30 மணிக்கு விட்டுடுமே. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீ போய் பார்த்துட்டு வா, நானும் கொஞ்சம் சர்ச் வரலாம் போயிட்டு வரேன். ஓகே. ஹலோ ஹலோ சார், 1 செகண்ட் சார். சார், நெருப்பட்டி இருக்கா? பத்த வைக்க. சிகரெட்? நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, வரேன். சார், என்னம்மா? சார தெரியாது? நம்ம காலேஜ்ல படிக்கிற ராணி, அவளோட அண்ணன் தான் சாரு. ஆமா. வணக்கம் சார். வணக்கம். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். எங்க சார் போறீங்க? என் சிஸ்டர் காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வரணும். உங்க சிஸ்டரை நீங்க அங்க போனா பார்க்க முடியாது. ஏன்? அது வந்து சும்மா இரு.
என்னப்பா விஷயம்? நமக்கு எதுக்கு சார் வம்பு? உங்க தங்கச்சி ஒருத்தன் கூட சினிமாவுக்கு போயிருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அவனை போய் உதைக்க, அவன் ஏன்டா சொன்னேன் என்ன வந்து உதைக்க, எனக்கு கெட்ட பேர் வருமா வராதா சார்? ரெஸ்பெக்டட் ஃபேமிலி சார். என்ன சொன்ன? என் தங்கச்சி சினிமாவுக்கு போனால? சார் ஏன் சட்டியை விடுங்க, நானும் அவங்க தங்கச்சி சினிமா கூட்டு போனேன். எந்த தியேட்டர் தெரியுமா? தியேட்டர் ரோகிணி. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா உன் காலை வெட்டிடுவேன். இவன் தங்கச்சி தான் எங்க அண்ணனை எடுத்துட்டு ஓடிட்டான். போனவையா சொல்லாத, பல்ல உடைச்சு விடுவேன். அப்படிதான் சொல்லுவேன். உன்னே விடுவேன். என் தங்கச்சி ராணிய பாத்தியாடா? ஆமா, என் கூட தான் இருந்துச்சு. என்ன சொன்ன? என் பக்கத்துல முரளி கூட இருந்துச்சுப்பா. யாரா முரளி? எங்க காலேஜ்ல படிக்கிறான். எங்கடா அவ? அவன்கிட்ட கேளு. முரளி எங்கடா? ஹாஸ்டல் போயிட்டான். ரூம் நம்பர் என்னடா? 2900 இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். 24 24 வந்து பேசுகிறேன். ஏன்டா நான் அவங்கிட்ட போட்டு கொடுத்தா? என் தங்கச்சி உங்க அண்ணனோட ஓட்டுனது அடிக்கடி சொல்லி இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்னடா சொன்னா? ஐயோ போயிட்டு முரளி எங்கடா? யாரு? நான் ராணியோட அண்ணன் பீட்டர். வந்தாவது போயாவது மரியாதை சொல்லு. எங்கடா போயிருக்கான்? இல்ல, நம்ம காலேஜ் லைப்ரரி இல்ல, அங்க போயிட்டு வரேன்னு இப்பதான் போனான். இவன் அடிக்கிற அடி இல்ல, நம்மளை காட்டி கொடுத்துருவானோ? நம்மை ஒண்ணும் பண்ண முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கு பயிற்சி அளிப்பதின் மூலம் ஒரு பெண்ணை காதலிக்க நேரிடும் போது அவரது அண்ணன் மூலமாகவோ அவரது தந்தை மூலமாகவோ தர்மாடிபட நேர்ந்தால் அதற்கு காதல் நிலையம் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. உன் பேர் என்ன? முரளி. நீதான் அந்த பெரிய மனுஷனா? யாரா நீ? என் கூட எதுக்காக சண்டை போடுற? நானா ராணியோட அண்ணன் பீட்டர். நீங்க வீட்டுக்கு போலாம். நீங்க வீட்டுக்கு போலான்னு. ராணி, என்ன? எங்க போயிட்டு வந்த? ஏ? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்த? நான் சொல்ல முடியாது. உண்மையை சொல்லு. இன்னைக்கு சினிமாக்கு போயிட்டு வந்தியா? ஆமா. இன்னைக்கு தேதி வர ஊர்ல உனக்கு பீட்டரோட தங்கச்சி தான் பேரு. என்ன தைரியம் இருந்தா எவன் கூட சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வருவேன்? அதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னைக்கு முரளி கூட சண்டை போட்டியா? ஆமா, அந்த ராஸ்கல் என் கையில கிடைச்சான். அவனை பார்த்த உடனே நான் கொண்டு இருக்கணும். நீ எதுக்கு அவரை அடிச்ச? அவனை உயிரோட விட்டேங்கிறதுக்காக நீ சந்தோஷப்படு. உன்னை யார் அவரை போய் அடிக்க சொன்னது? இந்த விஷயத்தை தலையெடுத்துக்கு நீ யாரு? ஆமா, நீ என்ன என் கூட பிறந்த அண்ணனா? இல்ல நீ நானும் ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தமா? நீ குடிச்ச ஐச்சி பால நான் குடிச்சு வளர்ந்தனா? நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? என்னையே இப்படி சாகடிக்கிற, என்னையே இப்படி சாகடிக்கிற.
என்னை ஏன் இப்படி சாகடிக்கிற? ஏம்பா நீ என்ன தவறு செய்த? இத்தனை வருஷமா என்ன உயிருக்குறா நேசிச்சு என்னை வளர்த்து ஆளாக்குன என் ஃபாதரை விட்டு இன்னைக்கு நான் போக போறேன். ஏன் உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன சொல்ற? ஆமா ஃபாதர், உறவுங்கிறது ரத்தத்துலதான் வரணும். நான், நீங்க, ராணி 3 பேருமே இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் ஒரு நாடகம், கட்டுக்கதை. சின்ன குழந்தைங்க செப்பு விளையாட்டு விளையாடுமே, அந்த மாதிரி வேடிக்கையான விளையாட்டு ஃபாதர். தப்புப்பா. உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொந்தக்காரங்க தான். இதே மாதிரி இன்னொரு நிலைமையில ஒருவேளை நீங்க என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டுட்டா ஃபாதர், அந்த நிமிஷத்தை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால நான் இன்னைக்கு வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் ஃபாதர். பீட்டர், என்ன மன்னிக்க கர்த்தரை போல நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். நீ இந்த வீட்டுல இல்லைனா சத்தியமா என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. பிளீஸ் உன் கோவத்தை அடக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வெளியே போகாதண்ணே. பீட்டர், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நான் சொல்றது நல்லா யோசனை பண்ணி பாரு. ராணிதான் உன்னை கோபத்துல திட்டினான்னா நான் என்ன தப்பு பண்ணேன்? பீட்டர், நீயும் அவளும் சண்டை போட்டுக்கிட்டு என்னையே அழ விடுறீங்க. நீங்க என்ன மகனா நேசிச்சு வளர்த்து உண்மைனா பீட்டர், என்ன ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புங்க ஃபாதர். God bless you. அண்ணே, நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேங்கிறதுக்காக தானே நீ வீட்டை விட்டு வெளியே போற. நான் எவ்வளவோ சொல்லி நீ கேட்க மாட்டேன்னு தெரியல. என்னை விட்டு நீ போக போறேல்ல, போ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவ. அப்போ என் காலை புடிச்சுக்கிட்டு, தங்கச்சி என்ன ஒரே ஒரு தடவை பாரு நீ சொன்னா கூட உன்னை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். போ.